லைகா நிறுவனம் தயாரிப்பில் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கியிருக்கும் படம் லால் சலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், நிரோஷா, செந்தில், தம்பி ராமையா உள்ளிட்ட பலர் நடித்து இருக்கின்றனர். இவர்களுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் மொய்தீன் பாய் என்ற கெஸ்ட் ரோலில் நடித்து இருக்கிறார். இந்நிலையில் இன்று இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் விழா நடந்த அரங்கத்திற்குள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரிலேயே வந்திறங்கி ரசிகர்களுக்கு பரவசம் ஊட்டினார். படத்தில் ரஜினியும் முக்கிய ரோலில் நடித்து இருக்கிறார் என்பதால் படம் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த படத்தில் இயக்குனர் என்ற முறையில் படத்தை பற்றி மேடையில் ஐஸ்வர்யா ரஜினி பேசும்போது ஒரு கட்டத்தில் ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். அதில் அப்பாவை சங்கி என சொல்லும்போது எனக்கு கோபம் வரும். இப்போ சொல்கிறேன், என்னுடைய அப்பா ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. சங்கியா இருந்தா லால் சலாம் படத்தில் அவர் நடிச்சிருக்க மாட்டார். மனிதநேயம் இருக்கும் ஒருவர்தான் இந்த ரோலில் நடிக்க முடியும் என ஐஸ்வர்யா பேசியிருக்கிறார். இதுவரை ரஜினியை சங்கி என்று சொல்லி வரும் அனைவருக்கும் இந்த மேடையில் ஒரு மகளாக அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் ஐஸ்வர்யா. ஆனால் இந்த விஷயம் அடுத்து 10 நாட்களுக்கு சோசியல் மீடியாவில் பரபரப்பை உண்டாக்கும் என்பதில் மாற்றமில்லை. சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.